எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் சீரிஸ் 4. இதுவரைக்கும் நான் கார் சீரிஸ் 3 போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்கல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோல என்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட், கார் பேட்டரி இந்த 2 டாப்பிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். ரொம்ப என்னமோ கான்செப்ட்ட சொல்ற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒவ்வொரு டைமும் கீர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த கீர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளூயிடுனால தாங்க, இந்த ஆயில்னால தான் வருது. கியர் பாக்ஸில் இருக்கிற ஆயில்னால தாங்க வருது. அதுதாங்க நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லூப்ரிகண்ட்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கூலண்ட்டாகவும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறதுனால இந்த கீர் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக தேஞ்சு போகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃப்ளூயிட், அதாவது இந்த ஆயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணணும், எந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீர் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ஸ்மூத்தாகவே இருக்காது. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங் லைட், இப்போ ரீசெண்டாக வர கார்ஸில் எல்லாமே வார்னிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் அதாவது இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகும். அப்படிங்கும்போது அந்த டெம்பரேச்சர் வார்னிங் லைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் காருக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அடியில் நீங்கள் குமிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிடாக என்னென்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம இதோட ஒரிஜினல் கலர் நம்ம வந்து மாறாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஆக்சுவலி மோஸ்ட்டாக எல்லாமே ரெட் கலரில் தாங்க டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஆயில் இருக்கும். இந்த ஆயில் வந்து ரெட் கலர்ன்றது ப்ரௌன் கலர் மாதிரிலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரெட் கலரில் தாங்க இருக்கணும். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம உடனே மாற்றிக்கணும். நம்ம உடனே இதை கன்சிடர் பண்ணி என்னென்ட்டு நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது உங்களோட கீர் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுங்க. நீங்கள் கீர் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் கீர் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஃபஸ்ட் கீர் விடாது, ஸ்லிப் ஆகி வந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை உடனே கன்சிடர் பண்ணணும். அப்புறம் நீங்கள் செகண்ட் கீர் போட்டதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட் கீர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து கரெக்டாக என்கேஜ் ஆகும். கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இது எப்போல்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுறது நல்லதுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க கார், கொஞ்சம் ரொம்ப பழைய கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்க. அப்புறம் நீங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்ன 5 மாதம் இருக்கா 6 மாதம் இருக்கா செக் பண்ண சொல்கிறேன், எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, காரை மட்டுமே இவ்வளோ மெயின்டைன் பண்ணணுமா நாங்கள் அப்படிங்கிற நீங்கள் கேட்பீங்க. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. என்னென்னா, நம்ம அதுக்கு தான் ரெகுலராக நம்ம கார் சர்வீஸ்க்கு விடுறோம். இந்த சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி செக் பண்ணிடுவாங்க. அவங்க கைட்லைன்ஸுக்கு பொறுத்த மாதிரி உங்கள் கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி. இது நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கார் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பில் காப்பி கையில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த கார் சீரிஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த டாபிக், அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் உங்களை வந்துட்டு அந்த காரோட பிராண்டு மாடலுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு அந்த கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். அதை நீங்கள் கையில் வச்சுட்டு அவங்க தொடர்ந்து 2 சர்வீஸ்லேயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொஷின் பண்ணலாம். லாஸ்ட் டைம் தானே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஷின் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிஸ்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இது பேசிக்காக கற்றுக்கணுமோ தவிர எல்லாத்தையும் நான் உட்காந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது ப்ரிஃபரபிள். நான் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிடில் எங்கே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வழக்கம் போல் சொல்கிறதுனா சர்வீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கார் பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. கார் பேட்டரி மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கோட மோட்டரை சுற்றி தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வைக்குது. அந்த ஸ்டார்டிங் மோட்டர் செல்ஃப் மோட்டருக்காக அந்த பேட்டரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காருக்குள்ளே யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் கேஜெட், அதாவது ரேடியோ, டிவி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது எல்லாமே நம்ம கார் பேட்டரியில் இருந்தாங்க எங்கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த கார் பேட்டரி வந்து நம்ம டிவி ரிமோட்டுக்கு போகிற செல்லு மாதிரியா ஃபுல்லாக தீர்ந்துச்சுன்னா தூக்கி போட்டுருணுமா அப்படின்னா இல்லைங்க. இது வந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார் பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கார் பேட்டரியோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு பேட்டரி போயிருச்சு அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் காமிக்கும், என்ன மாதிரிலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், பேட்டரி ரொம்ப டக்குன்னு ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் லைட் ஆன் ஆகும்போது ரொம்ப டிம்மாக எரியும், லோவாக எரியும், உங்களுக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக எரியதை விட உங்களுக்கு பவர் ரொம்ப கம்மியாக எறிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ள எலக்ட்ரிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவி ஆகட்டும், ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே
நார்மலாக ஓடுறத விட பவர் வந்து ஒரு பவர் சப்ளை ரொம்ப கம்மியாக வரனால ஃபால்ட் வரும். அப்புறம் உங்களோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஜின் கிட்ட பேனட்டில் தாங்க இருக்கும். அப்போது நீங்கள் அந்த 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஹோல்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிச்ச மாதிரி மேலே அப்படியே பொங்குன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக இருக்கிறத விட. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் பேட்டரி செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் பேட்டரி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்பில் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னாலுமே பேட்டரி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மீன் பண்ணுது. இது எப்போ செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு டைம் லைக் பண்ணும்போது இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணுது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.